கோயிலோட அடிவாரத்துல உள்ள தீர்த்த கிணறுல இருந்து தினமுமே ஐயர் 2 குடங்கள்ல புனித நீர் கொண்டு வராரு. அந்த 2 குடங்களையும் சுமந்துகிட்டு தான் இந்த மாடு தினமுமே மலையேறுது. மாடு கொண்டு போகும் இந்த புனித நீரால தான் தினமுமே முருகனுக்கு அபிஷேகம் நடைபெறுது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா இந்த கோயில நடைபெறதா சொல்றாங்க. படிக்கட்டுகள்ல பாதி தூரத்துல உள்ள விநாயகர் கோயில தினமுமே மாடுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்றாங்க. இந்த பணியை செய்ய கோயிலுக்காண்டி 3 காங்கேய மாடுகள் இருக்கு. இந்த மாடுகள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடா மலையேறும். நம்ம பாக்குற இந்த மாட்டோட பெயர் சிங்காரர் வேலன். இந்த மாடு 13 வருஷமா இந்த கோயில இருக்கு. இது கூட சேர்த்து குமார், அதுக்கப்புறம் சண்முகம் சொல்லிட்டு இன்னும் 2 காளைகள் இருக்கு. இந்த மலையேறும் காங்கேய மாடுகளை பார்க்க ஒரு காட்டு யானை போல ரொம்பவே கம்பீரமா இருக்கு. இந்த பணியின் போது வழிநெடுக்கலையும் மக்கள் மாட்டை தொட்டு வணங்கி பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் அகத்திக்கீரையும் கொடுக்கறாங்க. இந்த நிகழ்வு தினமுமே நடைபெறும். நீங்க இதை பார்க்கணும்னா சென்னிமலை முருகன் கோயிலோட அடிவாரத்துக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடணும்.